ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 24/1/2026க்கான கேரளா லாட்டரி டார்கெட் டைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு 24ஆம் தேதி டைரெக்டாக உள்ள ரிசல்ட் பாருங்கள். 960 சரிங்களா, 960ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 220, நெக்ஸ்ட்டு 769, இங்கே 869 சரிங்களா. ஸோ இதுக்கு நம்ம கரெக்டாக மேலே ஒரு 775 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே ஒரு 69 அடிக்கும்போது நமக்கு 275. ஸோ இங்கே 220 அடித்ததுக்கு 451. ஸோ இங்கே நமக்கு 141. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 75 அடித்தப்போ நமக்கு இதில் காமனாக வச்சு நம்ம 96க்கு ஒரு 96 சரிங்களா. ஒரு இதுலேருந்து நமக்கு 22 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 220 இதுலேருந்து பார்த்தோன்னா 22 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் அதுக்கு அடுத்த மாதம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த 22க்கான வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த லாஸ்ட்டு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் 1, அதாவது 3 1 அடிச்சிருக்காங்க. இப்போது நமக்கு 3 0 அடிச்சிருக்காங்க சரிங்களா. நாளைக்கு 3 2 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 3 2 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 3 2 வந்துச்சுன்னா இங்கே நமக்கு ஏற்கனவே 22 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி நமக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. 96க்கு ஒரு 96 நமக்கு வந்து 96 எடுத்து நமக்கு பிசியில் அடிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த 22 எடுத்து நமக்கு ஏபியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஏபியில் ஏன்னா நமக்கு ஏ போர்டு 2 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1100. அப்போ நம்ம குறிப்பிட்ட டிஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 22 தான் அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் இன்னொரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்கு 22 சரிங்களா. சாரி, டிஏ போர்டுக்கு 22 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொரு கேசிங்கில் பாருங்கள், இங்கே நமக்கு 145லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். இங்கே உள்ள 245 சரிங்களா. 245 இதில் சென்டராக பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரும். 521க்கு சென்ட்ரு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 462க்கு சென்ட்ரு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வரும் சரிங்களா. அப்போது 245 அப்படிங்கிற நம்பர்லேருந்து நமக்கு 421, இங்கேருந்து நமக்கு 42 அப்படி நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 145க்கு இங்கே நமக்கு ஏசி நம்பரு 51 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க சரிங்களா. 42ங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 15 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்பர் தான் எடுக்கணும் சரிங்களா. 62 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ 62 எடுத்து நமக்கு பிசியில் வைக்கலாம் சரிங்களா. பிசியில் வச்சாங்கன்னா 26 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போது டிஏ போர்டு 22ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 26 சரிங்களா. அப்போது டிஏ போர்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு. 22 அப்படி நம்பர் சரிங்களா. அப்போது பிசி 26, அப்போது 26 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 4டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2226 4டிக்கு வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 4டியில் சிங்கிள் நம்பரில் 22 26 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு டேட் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி, 14ஆம் தேதி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 820. ஸோ இதில் நமக்கு மேலே உள்ள நம்பர் பாருங்கள். 02, 02க்கு ஒரு 20, 91க்கு ஒரு 91, 81 18 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசிக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 18 81 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வந்துச்சுன்னா அதோட சேர்ந்து 6ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ வந்துச்சுன்னா இது சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. 816ன்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 820 இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 537ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. 537 கிராஸில் இங்கே நமக்கு 465. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 785 சரிங்களா. இப்போ 537ஓட ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 5க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0, 3க்கு பவர் 8, 7க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 082. 082க்கு நமக்கு 820 அடிச்சிருக்காங்க. இப்போது 465 பார்த்தீங்கன்னா 4க்கு 9, 6க்கு 1, 5க்கு 0, 910 டேரெக்டாக 910.
இப்போ 785க்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் இருக்குது 2, 8க்கு 3, 5க்கு 0, 230. 230 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ 230 நமக்கு 82ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபி வச்சுட்டாங்க. 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி வச்சுட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 அப்படி நம்பரு ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு 82ங்கிறது ஏபி, 82ங்கிறது ஏபி, 10ங்கிறது பிசி, 30ங்கிறது ஏசி. அப்போது ஏசி 30 வச்சாங்கன்னா பிசியில் 20, 320 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பிக் ப்ளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு டேட் கான்செப்ட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. பிக் ப்ளேஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா 320 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான் நமக்கு சிங்கிள் ஷாட் நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது 226. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நமக்கு 2ஆம் நம்பர் நாளைக்கு ஆல்போர்டுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்றுக்கு ஒரு ஃபார்முலா வந்துருந்துச்சு, எடுத்து ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் ஃபார்முலா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபார்முலா நல்லா இன்னொரு டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 3, 7, 4, 5 இதுதான் ஃபார்முலா நம்பர். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. 3, 7, 4, 5 இதுதான் ஃபார்முலா நம்பரு. ரிசல்ட் நான் அந்த இடத்துல ஓரமாக எழுதிடுறேன். சரிங்களா? 137ங்கிறது தான் ரிசல்ட்டு. இப்போது நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 137 நம்ம ஃபார்முலாவில் உள்ள நம்பர் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்கணும். சரிங்களா? மொத்தமாக 3 நம்பருமே இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள் 735லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு எடுக்க முடியாது. சரிங்களா? நம்ம ஃபார்முலாவில் உள்ள நம்பரே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் இதிலேருந்தே நமக்கு 3D வரும். 375, 345 கூட இந்த மாதம் போன மாதம் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 345, 730 இந்த பாருங்கள் இந்த மாதமே அடிச்சாங்க. 2 டைம் அடிச்சிருப்பாங்க 345. இதுலேருந்தே நமக்கு 3D வரும். நமக்கு அது கணக்கு கிடையாது. இதை வச்சு நம்ம 2D தான் எடுக்கணும். சரிங்களா? கணக்குக்காக தான் சொன்னேன், அதை மறந்துடுங்க. இப்போது 137ங்கிற ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் நம்பர் என்ன நம்பர் இருக்குது? 37 இருக்குது. அப்போ இந்த 37ஐயும் விட்டுட்டு இந்த 37 விட்டுறணும். சரிங்களா? அப்போது நமக்கு ஃபார்முலாவில் இல்லாத நம்பர் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அந்த 1 தனியாக எடுத்து வச்சு இந்த 4 நம்ம ஃபார்முலாவில் 37 இருக்கிறதுனால இல்லாத நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4, 5 இருக்குங்களா, அந்த 4 இறக்கிக்கணும். இங்கே நம்ம தனியான நம்பர் ரிசல்ட்டில் 3, 7, 4, 5 இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் இருக்குது. இதை விட்டுறணும். இல்லாத இந்த நம்பர் 4, 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4, 5 இறக்கிக்கணும். ஏன்னா இந்த 1 அப்படிங்கிற நம்பரு தனிப்பட்ட நம்பரு. அந்த தனிப்பட்ட நம்பர் அதாவது ஃபார்முலாவில் 3, 7, 4, 5 அப்படிங்கிற நம்பர் கான்செப்ட்டில் இந்த 1ஆம் நம்பர் கிடையாது. சரிங்களா? அந்த நம்பரை இங்கே இறக்கிக்கணும். 14, 15 அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 3, 7, 4, 5 327 இருக்கு பாருங்கள். 327 இப்போது 327 ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். 3, 7, 4, 5ங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? 327ங்கிறத நான் தனியாக எழுதிக்கிறேன். அப்போது ஃபார்முலாவில் உள்ள நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 7 ஃபார்முலா உள்ள நம்பர். இது மாதிரி 2 நம்பர் இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 2 தனியாக இருக்குங்களா, அந்த 2 தனியாக அங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே ஃபார்முலாவில் உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3, 7 அங்கே ரிசல்ட்டில் வந்துருச்சு. அப்போ இதை விட்டுறணும். அப்போது 24, 25 இது 2 இறக்கிக்கணும். சரிங்களா? 24, 25 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வந்திருக்குங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டோட்டல் நம்பர் இதுவே நாளைக்கு எடுத்துக்கோங்களேன். ஸோ இது மாதிரி மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 024ங்களா, 024 பண்ணால் டோட்டல் பண்ணால் 6. சரிங்களா? அப்போது டோட்டல் பண்ணால் 6ங்கிற நம்பரை எடுத்துகிட்டு இந்த 0க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 5, 2க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 7. அந்த 6 மெயினாக வச்சுட்டு மீதி நம்பர்லாம் பவர் நம்பரை எடுத்துக்கணும். 69 நமக்கு அடுத்த நாளில் 699 பாஸு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 421. சரிங்களா? 421 டோட்டல் பண்ணால் எத்தனை? 7. அப்போ இந்த 4க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 9, இந்த 2க்கு பவர் பார்த்திங்கன்னா 7, 77. இந்த 7ஆம் நம்பர் அப்படியே வச்சுட்டு இந்த 1க்கு பவர் 6. இப்போ 79, 77, 76 எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா?
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நமக்கு வரல. இதுக்கப்புறம் இந்த 79, 77, 76 அப்படிங்கிற மாரி வரணும். ஸோ, அதே மாதிரி இப்போ நேத்தைக்குமே இருக்கு. சரிங்களா? இதுக்கும் சின்ன நம்பர் உள்ள எல்லா நம்பருக்குமே வராம இருக்காது. கம்பல்சரி வந்துரும். சரிங்களா? ஸோ, இந்த ஃபார்முலாவும் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஃபாலோயிங் நம்பர்ஸ்லயும் நெறைய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ, இதில ஏதாவது நமக்கு இந்த மாரி ஒரு ஆப்ஷன் அமையுதுன்னு வச்சுக்கங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த இடத்துல ஒரு 73 அ எ வந்துச்சு அப்புட்ன்னா, ஏற்கனவே நம்ம 37, 73 கான்செப்ட் பார்த்தீங்களா? அந்த கான்செப்ட்டுக்கு இது மாரி சேர்ந்து அமையவோ நம்ம கான்ஃபிடென்ட்டா எடுத்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த 044க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் பண்ணா 8. அப்போ 0க்கு பவர் 5, 4க்கு பவர் 9, 89. இந்த 2 பேரும் நமக்கு வரணும். சரிங்களா? இங்க வேற ஏதாவது மாசத்துல நமக்கு பார்க்குறேன் இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இங்கலாம் பாருங்க, உடனே வந்திருக்கு பாருங்க. 144ங்களா? 144க்கு டோட்டல் பண்ணா 9. அப்போ 1க்கு பவர் 6, 4க்கு பவர் 9, 99. அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துரும். ஸோ எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, வர வரைக்கும் ஃபாலோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லாஸ் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. சரிங்களா? ஃபாலோ அப்படிங்கிறது வர வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கா தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ, அத எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஃபாலோ அப்படிங்கிறது வந்து நீங்க லாஸ்ன்னே நீங்க வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா, நீங்க வர வரைக்கும் அத எடுத்து ட்ரை பண்ணிட்டு கொண்டு போனா தான் அது வந்து ஃபாலோ. சரிங்களா? பாதியில வந்து நிப்பாட்டிட்டு அது லாஸ்ன்னா, அது லாஸ் கிடையாது. நீங்க வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகணுமோ, அவ்வளோ தூரம் கொண்டு போய் வின்னிங் எடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் ஆகி போடணும். சரிங்களா? அப்போ நீங்க ஒரு கையில சின்ன சின்ன அமௌண்ட்ட வச்சுட்டு ஒரு ஒரு அதாவது சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு போடுறவங்கள விட, பணம் வச்சிருக்கப்ப ஸ்டார்ட்டிங்லேயே நெறைய போட்டு தள்ளிட்டு, லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 செட்டு, 2 செட்டு இந்த மாரி போடுறீங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே 40 செட்டு, 30 செட்டு, 20 செட்டுன்னு இருக்கிறப்ப விட்டு விளையாண்டுர்றீங்க. வர அன்னைக்கு இன்னைக்கு 2 தான போட்டேன், 3 தான போட்டேன் அப்படிங்கிறீங்க. ஸோ, அதனால ப்ராப்பரா எடுத்து விளையாடுங்க. லாஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபாலோல வந்து வராது. சரிங்களா? வர வரைக்கும் எடுத்து ட்ரை பண்ணீங்கனாவே நீங்க அமௌண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.